ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் நிஷிகா சமையல் சந்திரன். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நம்ம வந்து உருளைக்கிழங்கு பொடி மாஸ் தான் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சரிங்க, நான் ஃபஸ்ட்டு கரண்ட் அடுப்பில் வந்து ஸ்டைனஸ் ஸ்டீல் கடாய் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் போட்டாச்சு. இப்போ வந்து கடுகு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பக்கத்துலேயே சாப்பாடு வெந்துட்டுருக்கு ரைஸ் குக்கரில். கடுகு பொரிஞ்சிச்சு. இப்போ வந்து நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். நான் அரிஞ்சு தோல் சீக்காமல் எடுத்து வச்சுருக்கேன். அதில் தோலில் தான் சத்து இருக்கிறதுனால ஒரு நாள் தோல் சீவி போட்டலாம். இப்போ லைட்டாக நான் கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ துளியோண்டு ஓமம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் சேர்க்காமல் ஓமம் சேர்த்துக்கலாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும், அல்டிமேட்டாக இருக்கும். இப்போதைக்கு கொஞ்சமாக ஆச்சி மிளகா தூள் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக குழம்பு மசாலா தூள் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து தண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு 20 நிமிஷம் நல்லா வேகட்டும். மூடி போட்டு நல்லா வேகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் உருளைக்கிழங்குல கொஞ்சம் நடுவில் வந்து பெருங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துனேன் ஃப்ரெண்ட்ஸ். அது போட மறந்துட்டேன். சரிங்களா? இப்போ எப்படி இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. இப்போ பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பூண்டு சேர்த்துக்கலாம். தோல் இடித்து பாருங்கள். உருளைக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. யாராருக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர்